Hi students, welcome to Chennai Academy. தமிழிலே பார்த்துருப்பேன் இரண்டு முக்கிய தகவல்கள். ஒன்னு ரிசல்ட் பத்தி, இன்னொரு PSTM பத்தி. ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ரிசல்ட் பத்தி ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வீடியோவும் போட்டாங்க. நம்மளும் டெலிகிராம்ல சென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்த மாசம் வெளியிடுற மாதிரி ஷெட்யூல் பண்ணி என்ன சார் இதுதான் சார் ஒரு மாசம் சொல்றீங்க. இதுதான் உண்மை. ஆனா ஏன் திருப்பி ஆல்ரெடி இதே PDF தான் அப்லோட் பண்ணிட்டாங்க. TNPSC வெப்சைட்ல ஆல்ரெடி இதே PDF அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஏன் மீண்டும் நேற்று டேட்டே போட்டு திருப்பியும் ஏன் அப்லோட் பண்ணணும்? வெப்சைட்லயே அப்லோட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய குவரிஸ். ஓகே, திருப்பி டிஎன்பிஎஸ்சிக்கு போன் மேல போன் கால் பண்ணி எப்ப ரிசல்ட் வரும் சோசியல் மீடியாக்களையும் சமூக வலைதளங்களையும் என்ன ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் எப்போ வரும், ரொம்ப நாளமா பெண்டிங்காவே இருக்குது, வருமா வராதா அப்படின்னு ரொம்ப டிலே பண்ணிட்டு நிறைய கேள்விகள் இருந்ததுனால ரிசல்ட் திருப்பியும் நாங்க இந்த மாசமே வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்வதற்காக அவங்களோட வெப்சைட்ல நேத்து டேட் போட்டு திருப்பி அதே தான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ரிசல்ட் ஷெட்யூல் தான் திருப்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம் தான் அதிகமா எதிர்பார்க்கும். குரூப் 4 இருக்குது. குரூப் 4 ஆஸ் யூசுவல் அக்டோபர் ரிலீஸ் பண்ணி சொன்ன எக்ஸாம் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம் அது பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் 2 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அக்டோபர் இந்த மாசம் ரிலீஸ் பண்றான்னு சொல்லிருக்காங்க. எஸ், குரூப் 2 போஸ்ட் இன்க்ளூட் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 2. இந்த இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்டோபர் தான் ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் திருப்பி இதை பதிவு பண்ணணும்னா இந்த மாசம் உறுதியா வரும் அப்படிங்கறத நம்மளும் நம்புவோம். அது தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்களும் பார்த்துட்டீங்கன்னா ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக தான் இனிமேல் யாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மெயில் பண்ண வேணாம். இருக்காக தான் அவங்களும் இதே திருப்பி ரீஷெடியூல ரிசல்ட் அதே ஷெடியூல் திருப்பி போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, MPKB கூட மாறும், ஒண்ணுமே அதே தான் இருந்தது, டேட் மட்டும் மாத்திட்டு ஷெடியூல் பண்ணிருக்காங்க. ஓகே, எனிவே அப்ப இந்த மாசம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே, எனிவே கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்ப்போம். தீபாவளி பரிசாக நிறைய மாணவர்களுக்கு மனதம் தளர விட்டு படிக்காம லிபரலா விட்ட மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா தீபாவளிக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வெளியிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் லீவ் போட்டு வேலை பார்த்து ஜாபை விட்டுட்டு உட்கார்ந்து மெயின்ஸுக்குன்னு படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப தள்ளி போச்சு. செப்டம்பரே என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னா மெயின்ஸ் நடக்குங்கிற மாதிரி நினைவு வச்சிருந்தோம். ஆனா செப்டம்பரே ரிசல்ட்டே வராம அக்டோபர் வரைக்கும் தள்ளி போச்சு. எனிவே இப்போ வரும்போது இனிவே வந்ததுன்னா நல்லா படிக்க வேகமா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் PSTM குறித்து. அது என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓகே, நேத்து ஒரு ஆர்டர் வெளியே வந்தது. என்னன்னா PSTM குறித்து. PSTM இனிமேல் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன அப்படின்னா பள்ளி கல்வித்துறை இப்ப நமக்கு PSTM 1ல இருந்து 5 வரைக்கும் நான் தமிழ் மொழியை படிச்சேன் அப்படிங்கிற சான்றிதழ நான் என்னதான் செய்ய வேணும்னா அப்படின்னா ஸ்கூல்ல போய் தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இனிமேல் அப்படி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக மட்டுமே PSTM கல்வி சான்றிதழ் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் டீட்டெயில்டா இருக்குது. நான் உங்களுக்கு டெலிகிராம்ல இதை சென்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது குறித்த ஒரு நேத்தே பாத்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் ஒரு நியூஸா கூட வந்திருந்தது. அந்த இமேஜ் தான் இது. ஓகேங்களா? இனி இணைய வழியில் மட்டுமே இனி தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கல்வித்துறை அறிவிப்பு உத்தரவு. அதுதான். ஓகே, இனிமேல் நம்ம டைரக்டா எங்க போக வேண்டிய தேவையில்லை அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் போக வேண்டிய தேவை. நிறைய பேர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ மாவட்டங்கள்லாம் உட்காந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கு அவங்க இதுக்காக அவங்க டைரக்டா போய் பிரசன்ட் ஆகி இந்த சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி தேவையில்லை. ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய ஸ்கூல்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குதா, நம்ம என்னதான் அப்ளை பண்ணாலும் அவங்க அதை பாக்குறாங்களா, நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. எனிவே இவங்க அரசு உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வாங்கி அப்லோட் பண்ணிருப்போம். இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இனிமேல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். எனிவே ரிசல்ட் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் அப்ப இந்த எந்த நேரத்துல கூட ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ அல்லது மிட் நைட் எப்போனாலும் ரிலீஸ் பண்ணலாம். அப்ப இந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய PDF மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ரிசல்ட் வந்த உடனே நாங்க PDF சென்ட் பண்றோம். அதனால டெலிகிராம் சேனல் நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் உடனே தெரியலாம். அதுக்கடுத்து நம்ம வீடியோ அதுக்கடுத்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.